இப்போ இருக்கிற பெண்களுக்கு பிசிஓடி பிரச்சனை பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் பார்த்தா மூட் ஸ்விங் ஆகிறது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிறது, ஸ்ட்ரெஸ் ஆகிறது, இதெல்லாம் இப்போ காமனாக ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கிற உணவால் மட்டும் இது வர்றதில்ல, நம்ம பாடியினுடைய மெட்டபாலிசம் இம்பேலன்ஸ்னால தான் இது வருது. நம்ம பாடியினுடைய மெட்டபாலிசத்தை சரி பண்ணி பிசிஓடியை எப்படி மேனேஜ் பண்ணலான்ற சிம்பிள் ஆசனம் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆசனம் பத்த கோணாசனம், பட்டர்ஃப்ளை போஸ். உங்களுடைய கால் பாதங்கள் ரெண்டும் சேர்த்து வச்சுருக்கணும். முடிஞ்ச அளவு நீங்கள் உங்கள் பெல்விக் ஃப்ளோருக்கு பக்கத்தில் கொண்டு போக ட்ரை பண்ணலாம். முடியலன்னா கொஞ்சம் இவ்வளோ தூரத்தில் தள்ளி கூட நீங்கள் வச்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம், முயற்சி பண்ணலாம். உங்களுடைய கைகள் விரலை பிடிச்சிருக்கணும். உங்களுடைய முட்டி பகுதி கீழே டச் பண்ணியிருக்கலாம் முடிஞ்ச அளவு. ஒரு சிலருக்கு வராது ஆரம்பத்தில், கொஞ்சம் பயிற்சி பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாள் கழித்து பர்ஃபெக்ஷனாக வரும். அப் டவுன், கீழே கொண்டு வரணும், மேலே கொண்டு போகணும். முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். முடிஞ்சளவு 10 டைம் பண்ணலாம். ஆரம்பத்தில் 3 டைம் பண்ணால் கூட போதும். அடுத்த ஆசனம் புஜங்காசனம். வயிற்று பகுதி தரையில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கால்கள் ரெண்டும் சேர்த்து இருக்கணும். உங்களுடைய தாடை பகுதி தரையில் டச் ஆகிருக்கணும். உங்களுடைய கைகள் உங்கள் ஷோல்டர்கிட்ட இருந்தால் நல்லது. மெதுவாக உங்களுடைய தோள்பட்டை பகுதியை மெதுவாக உயர்த்தணும். கைகள் கொஞ்சம் அந்த கை பகுதியில், கை முட்டி பகுதியில் லேசாக வளைஞ்சிருந்தால் நல்லது. ரொம்ப இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வைக்காமல், நேராக வைக்காமல், கொஞ்சம் லேசாக வளைஞ்சிருந்தால் போதும். உங்களுக்கு முடிஞ்ச அளவு கைகளை நீங்கள் உங்கள் செஸ்ட்டுக்கு கொண்டு வர்றது நல்லது. கழுத்து பகுதி லேசாக பின்னாடி சாஞ்சிருந்தால் நல்லது. உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருந்தால் போதும். 5 செகண்ட் 10 செகண்ட் இருக்கலாம். மெதுவாக தலை கீழே வச்சுட்டு ஒரு ரெஸ்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா கைகள் இப்படி கிராஸ் பண்ணி வச்சுட்டு இந்த கண்ணத்தை வச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். உடனடியாக அடுத்த ஆசனத்துக்கு போகாமல் ஒரு ஓய்வாக இதை எடுத்துக்கலாம். அடுத்த ஆசனம் சைல்டு போஸ். வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு கைகள் காது பக்கத்தில் வச்சுட்டு கைகளை நல்லா உயர்த்தி மெதுவாக போகணும். மெதுவாக ஃபார்வேர்ட் பெண்டிங், மெதுவாக முன்னாடி குனியணும். உங்களுடைய பட் பகுதி பின்னாடி லிஃப்ட் பண்ணக்கூடாது, கை முட்டி வளையக்கூடாது. மெதுவாக கைகளை தரையில் வச்சுட்டு கைகளை முன்னோக்கி நகர்த்திக்கிட்டே போகலாம். உங்களுடைய உச்சி பகுதி, தலை உச்சி பகுதி தரையில் டச் பண்ணியிருக்கணும். பொசிஷனை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மெதுவாக கைகளை பின்னோக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு மெதுவாக தலையை எடுக்கணும். ஏன்னா தலைக்கு நல்ல ரத்த ஓட்டம் போயிடும். டக்குன்னு எடுக்கக்கூடாது தலையை. மெதுவாக தலையை முன்னும் பின்னும். அப்புறம் தான் கண்கள் திறக்கணும். அடுத்த ஆசனம் சேது பந்த ஆசனம். ஹேட்டில் படுத்துட்டு உங்கள் கால்களை நீட்டிட்டு மெதுவாக ஒவ்வொரு காலாக மடித்து முட்டி மடக்கி தொடைப்பகுதி பக்கத்தில் கொண்டு வந்துட்டு உங்களுடைய கணுக்கால் கைகளை பிடிக்கணும். அது பிடிக்க முடியலனா கூட கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு பயிற்சியில் வந்துடும். இப்போ டச் பண்ணிங்கன்னா கூட போதும். அப்புறம் இடது கால் மெதுவாக எடுக்கணும். உங்களால் கணுக்கால் பிடிக்க முடிஞ்சால் கணுக்கால் பிடிக்கலாம், இல்லாட்டினா இங்கே கை கூட நீங்கள் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் கணுக்கால் பிடிச்சிருக்கேன். மெதுவாக உங்களுடைய இடுப்பு பகுதிக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகணும். இந்த ஆசனம் நல்லா ரத்த ஓட்டம் போக வைக்கும். செஸ்ட்டும் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால ஆக்சிஜன் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களால் முடிஞ்ச அளவு லிஃப்ட் பண்ணலாம். கால் முட்டி அளவு நல்லா லிஃப்ட் பண்ணி இதே பொசிஷனில் நல்லா மூச்சு எடுக்கும் பொழுது நம்மளுடைய அடி வயிற்று பகுதி நீங்கள் கவனிச்சிங்கன்னா நல்லா ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அடி வயிற்று சுவாசம் கிடைக்கும். பெல்விக் மசில் இம்ப்ரூவ் ஆகும். மேலே நீங்கள் போஸ்டரில் சேவ் பண்ணிங்கன்னா போதும். ஸ்லோவாக உங்களுடைய இடுப்பு பகுதியை கீழே இறக்கிட்டு அப்புறம் கைகளை எடுத்து கால்களை மெதுவாக ரிலீஸ் பண்ணி ஒரு ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கலாம்.
எவ்வளோ நேரம் வேணும்னு உங்கள் உடம்பு ரிலாக்ஸ் கேட்குதோ அவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம். இது குறிப்பிட்ட நேரம் கிடையாது ரிலாக்ஸுக்கு. அடுத்த ஆசனம் மாலாசனம். கால்கள் நல்லா பதிஞ்சிருக்கணும் தரையில். இந்த குதிக்காலில் தூக்கக்கூடாது. இந்த 4 கார்னரும் சுண்டு விரல், இந்த கட்டை விரல், பின்னாடி 2 பகுதி 2 கால்லையும் நல்லா தரையில் பதிஞ்சிருக்கணும். கொஞ்சம் கூட கேப் வரக்கூடாது. உங்களுடைய முட்டி பகுதியில் கால் முட்டி வச்சு நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் உள்ளங்கையில் கேப் இருக்கக்கூடாது. உங்கள் அநாகத சக்கராவில் டச் பண்ணியிருக்கலாம். ஷோல்டர் பகுதி நன்றாக நிமிர்த்து வச்சுருக்கணும். இந்த பொசிஷனில் உங்களால் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ. இது நல்லா கர்ப்பப்பை ஆக்டிவேட் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இதிலே வேரியேஷன் இருக்குது. இது முடிஞ்சவங்க மட்டும் பண்ணலாம். இதிலே வாக்கு இருக்குது. இது பயிற்சி இல்லாதவங்க டக்குன்னு பண்ணக்கூடாது. தை மசில்ஸ் எல்லாம் பிடிச்சிரும். ஸ்லோவாக நீங்கள் ஒரே இடத்துல கூட வாக் பண்ணலாம். காலும் தூக்க வேண்டாம். முட்டியை மட்டும் லேசாக மடக்கிட்டு தரையில் டச் பண்ணலாம். முடிஞ்சவங்க இது வாக் பண்ணால் ரொம்ப நல்லது. முடியாதவங்க ட்ரை பண்ணக்கூடாது. ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கை ரிலீஸ் பண்ணிவிட்டு மெதுவாக கைகளை சப்போர்ட் பண்ணி மெதுவாக கால்களை சமணம் பொசிஷனுக்கு வந்துடணும். பிசிஓடியால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இந்த ஆசனம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.